கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கொகைன் சப்ளை செய்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் அவரது கூட்டாளி அஜய் வாண்டையார் உள்ளிட்ட மேலும் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அதிமுக மாஜி நிர்வாகிகள் பிரசாத்தும் அஜய் வாண்டையாரும் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்த பல முறைகேடுகள் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி மதுபாரில் நடந்த தகராறில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் கைதான அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்தின் வீடு உள்ளிட்ட இடங்களில் போலீசார் விசாரித்தனர். அப்போது அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி, சென்னை மாநகராட்சி, குடிநீர் வாரியம், வருமான வரித்துறை, ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக 200 பேரிடம் தலா 2 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. கூடுதல் விசாரணையில் பெங்களூருவைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் மூலம் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கடந்த 3 ஆண்டுகளாக கொகைன் போதைப் பொருள் வாங்கி விற்றதும் உட்கொண்டதும் தெரியவந்துள்ளது. தனது நண்பர்களுக்கு போதை விருந்து நடத்தியதும் நண்பர்கள் மூலம் போதைப் பொருள் விற்றதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. விசாரணையில் 11 கிராம் கொகைனும் இது சம்பந்தமான பண பரிவர்த்தனை மற்றும் மின்னணு தொழில்நுட்ப ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதிமுக நிர்வாகி பிரசாத் மூலம்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் கொகைன் போதைப் பொருளை வாங்கி உபயோகித்துள்ளார். குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரசாத்தின் நண்பரான அதிமுக முன்னாள் நிர்வாகி அஜய் வாண்டையார் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நில உரிமையாளர்களை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்ததுடன் வெளிநாடுகளில் வசிப்போரின் நிலத்துக்கு போலி ஆவணங்கள் தயார் செய்து அவற்றை அபகரிக்கும் குற்றங்களை செய்துள்ளார். தனது அடியாட்கள் மூலம் செய்த குற்றங்கள் புலன் விசாரணை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அஜய் வாண்டையாரின் ஏஜே ட்ரஸ்ட் அண்ட் என்டர்பிரைசஸ் மூலம் நடைபெற்ற பண பரிவர்த்தனைகள் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக 22 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 5 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இதற்கிடையே நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டுமின்றி நடிகர் கிருஷ்ணா உள்ளிட்டோருக்கும் கொகைன் போதைப் பொருளை அதிமுக நிர்வாகி பிரசாத் விற்பனை செய்துள்ளது தெரியவந்துள்ளது. கேரளாவில் படப்பிடிப்பிலிருந்து வரும் நடிகர் கிருஷ்ணாவிடம் நேரில் விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். அதிமுக பிரமுகர் பிரசாத், நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரை 3 நாள்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் தனிப்படை போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.